நாங்களாவது உங்ககிட்ட தோக்குறதாவது, இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்படி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் கெத்தா சொல்ற மாரி தான், இன்னைக்கு மேட்ச்ல பாகிஸ்தான நம்ம இந்தியா ரொம்ப அழகா வீழ்த்திட்டாங்கங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல, நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் 119 ரன் தாங்க எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நமக்கு பக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு. எப்பா ஸ்கோர் கம்மியா இருக்கனால, எங்க பாகிஸ்தான் இத சேஸ் பண்ணி வின் பண்ணிருவாங்களோன்னு நெனச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல பாபர் அசாம், ரிஸ்வான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல நல்லாவே விளையாண்டுட்டாங்கங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஹர்தீப் சிங், சிராஜ் கூட வந்து கொஞ்சம் பவுலிங்ல வந்து சொதப்புனாங்க. ஆனா பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து ரிஸ்வான வந்து அடிக்க விட்டு, அந்த ஒரு பால் வந்து லட்டு மாரி சிவம் துபே கையில வந்து வந்துச்சு. அத வந்து கேட்ச் பிடிப்பார்ன்னு பார்த்தா, கைக்கு வந்த பால போய் விட்டுட்டாருங்க. இத வந்து பார்த்தோனே நமக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னய்யா இது? ரிஸ்வானோட விக்கெட் எடுக்கிறது எவ்ளோ முக்கியம். இப்படி இருக்கும்போது லட்டு மாரி கேட்ச வந்து விட்டுட்டு இருக்கீங்களே! இந்த கேட்ச்னால மேட்ச் மாறப்போகுதுன்னு நெனச்சோம். ஆனா இப்படி இருந்தா கூட பும்ரா வந்து, "எப்பா இந்த ஓவர்லனா என்ன? அடுத்த ஓவர்ல நான் வந்து ஒரு விக்கெட் எடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம வந்து தூக்குனாரு. ஆனா என்னதான் பாபர் அசாம வந்து தூக்குனாரும், ரிஸ்வான் நின்னு விளையாண்டுட்டு இருந்தாருங்க. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, உஸ்மான் கான் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு 50 ரன் வரைக்கும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இத வந்து பார்க்கும்போது, "என்னய்யா இது? இன்னைக்கு மேட்ச் டஃப் ஆயிருமோ?" அப்படின்னு நெனச்சோம். அப்பதாங்க அக்சர் பட்டேல் வந்து, "நான் பேட்டிங்ல மட்டும் இல்லப்பா, பவுலிங்லயும் பட்டைய கிளப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகா உஸ்மான் கானோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா இருந்துகிட்டு, "நானும் நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பேன். நீங்க மட்டும் தான் விக்கெட் எடுப்பீங்களா? நானும் விக்கெட் எடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகா ஃபக்கர் ஜமான வந்து தூக்குனாருங்க. ஆனா என்னதான் பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கம் விக்கெட் போனாலும், பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் ரிஸ்வான் நின்னு, நங்கூர மாரி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாருங்க. "இவர தூக்குங்கப்பா மொத. இவரோட விக்கெட்ட எடுத்தா தான் நம்ம இன்னைக்கு மேட்ச வந்து வின் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாருமே புலம்பிட்டு இருந்தோம். அப்பதாங்க பும்ரா திரும்ப வந்தாரு. வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் பால்லே ரொம்ப அழகா ரிஸ்வானோட ஸ்டெம்ப வந்து தெறிக்கி விட்டுட்டாருங்க. அப்பதாங்க நம்ம எல்லாத்துக்குமே நிம்மதியா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா இருந்துகிட்டு, "நான் சதாப் கானோட விக்கெட்டே எடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சூப்பரா அவரோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு. இதனால இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து 88 ரன்னுக்கே 5 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இஃப்திகர் அகமதும், இமாத் வாசிமும் எவ்வளவோ ட்ரை பண்ணி வந்து பார்த்தாங்க. ஆனா என்னதான் அவங்க வந்து நின்னு விளையாண்டாலும், அவங்கனால கடைசி நேரத்தில அடிக்கவே முடியலங்க. எப்படி இந்தியானால கடைசி நேரத்தில அடிக்க முடியாம வந்து போச்சோ, அதே மாரி தான் அவங்களுக்கு நிலைமை வந்து ஆயிப்போச்சு. அவங்களாவது கடைசி வரைக்கும் நின்னு விளையாடுவாங்கன்னு பார்த்தா, இஃப்திகர் அகமதோட விக்கெட்ட ரொம்ப அழகா பும்ரா வந்து தூக்கிட்டாரு. அதே மாரி வாசிமோட விக்கெட்ட வந்து ஹர்தீப் சிங் வந்து எடுத்துட்டாருங்க. இதனால வந்து 20 ஓவர் முடிவுல பாகிஸ்தான் வந்து 113 ரன் வந்து எடுத்தாங்க. இதனால இந்த மேட்ச நம்ம இந்தியா வந்து கம்ஃபர்டபுளா 6 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டோங்க. உண்மையிலே இந்த மேட்ச நம்ம இவ்ளோ தூரம் வந்து கொண்டு போய் வின் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இதுக்கு காரணம் நம்ம இந்தியாவோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. அதுலயும் நம்ம பும்ரா வந்து பிச்சு உதறிட்டாருங்க. இன்னைக்கு மட்டும் பும்ரா இல்ல அப்டின்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும். மனுஷன் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து 3 விக்கெட் எடுத்து அசத்துனாரு. இது மட்டும் இல்லாம ஹர்திக் பாண்டியாவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. முக்கியமான நேரத்துல அவரும் 2 விக்கெட் வந்து எடுத்து குடுத்தாரு. இது மாரி நம்ம இந்தியானால நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க முடிஞ்சனால தான், இந்த மேட்ச வந்து ஜெயிக்க முடிஞ்சுச்சு. இல்லன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும். அதே மாரி பேட்டிங்லயும் நம்ம வந்து கொஞ்சம் தடுமாறுனாலும், எப்படியோ ஒரு 119 ரன் வந்து எடுத்துட்டோம். பேட்டிங்லயும் யாராவது ஒருத்தர் விளையாடாம போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிருக்கு. ஏதோ பண்ட்டோட கொஞ்சம் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ்னால, இந்த அளவுக்கு நம்ம ஸ்கோர் எடுக்க முடிஞ்சுச்சு. இல்லன்னா வந்து கஷ்டமா வந்து போயிருக்குங்க. எது எப்படியோ இன்னைக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல வந்து இருப்பாங்க. பாகிஸ்தான வந்து ஜெயிச்சுட்டோம். இது போதும்யா எங்களுக்கு. இப்ப இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட தோத்தனால, அவங்களோட சூப்பர் 8 வாய்ப்பும் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.